வணக்கம் geeks, welcome to Tech Voice Tamil by Phone Arena Tamil. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. இன்னைக்கு நிறைய நல்ல சம்பவம் இருக்கு. முதல் சம்பவம் சாம்சங் M55 சூப்பர் 27000 ரூபாய்க்கு அபிஷியலா லான்ச் பண்ணிட்டாங்க. Snapdragon 7 ஆக்சுவலா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வந்து சொல்லிக்கிற அளவுக்கு இருந்த மாதிரி இருந்தது. ஆனா அங்கதான் ஒரு டெஸ்ட் வச்சிருக்கேன். 25000 ரூபாயில இருந்து 30000 ரூபாய் பட்ஜெட்டுக்குள்ள சாம்சங் இருக்கு, 4+1 அப்டேட் வரேன்லாம் சொல்லி ரொம்ப பாசிட்டிவா பூரிப்பா இருக்கும்போது தான் சம்மர் இஸ் கமிங் 7 Gen வீடியோ எடுத்தேன். நீங்க ஆல்ரெடி அன்பாக்சிங் வீடியோ பார்த்திருப்பீங்க. வீடியோ எடுக்க விட மாட்டேங்குதுங்க, க்ளோஸ் ஆகிட்டே இருக்கு. பிரைவேட்டா வந்து ஃபோன் ரொம்ப சூடா இருக்கு, இல்ல ஃபோன் ரொம்ப சூடா இருக்கு. இங்க என்ன பண்ணுவோம், நீங்க வந்து ஏசி ரூம்ல எடுத்தா இங்கே சூடாச்சுன்னு வையே உறுதிப்படுத்திடல, யாரும் தயவு செய்து இது பக்கம் திரும்பிடாதீங்க அப்படின்னு. ஆமா நீ எடுக்கணும், ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு, கொஞ்ச நேரம் கூல் டவுன் ஆக வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லணும். சரி அப்படின்ட்டு ஒரு 10 செகண்ட் வெயிட் பண்ணேன், திருப்பி ஆன் பண்ணேன், திருப்பியும் அதே சொல்லிட்டு க்ளோஸ் ஆயிடுச்சு. இந்த ரூம்ல சீரியஸா டெம்பரேச்சர் வந்து கம்மியா இருக்கு. எல்லாராலையும் இந்த 20 to 25 ரேஞ்ச் கிராக் பண்ண முடியாது. ஆமா எப்பயுமே ஐக்யூ தான். இதுக்கு பேசாம எக்ஸினாஸே போயிருக்கலாம்னு தோணுது. எனக்கும் அதே தான் தோணுச்சு. 1380 கொடுத்துருந்துருக்கலாம் போல, அதுவே நல்லா தான் இருக்கு அப்படின்னு. பெஸ்ட் வந்து ஐக்யூ Z9ங்க, ஜஸ்ட் 20K 7200 ப்ரோ போயிட்டா இங்க இந்த பிரச்சனையே இல்ல. இல்லடா அதுல சூடாகுது, நெட்வொர்க் கிடைக்க மாட்டேங்குது. நான் லைவ் வேற ட்ரை பண்ணனா நெட்வொர்க் கிடைக்காததெல்லாம் பிரச்சனை கிடையாதுங்க, சூடாவல அதுதான் பிரச்சனை. சூடாகுதுடா, பிளாஸ்டிக் ஃப்ரேம்லயே சூடாகுனதுக்கு தான் சொன்னேன். A2D வந்து கஷ்டப்பட்டு ஹீட் கன் அடிச்சாப்ல, நான் சைக்கிளிங்ல வந்து லைவ் பண்ணிக்கினே போனேன்னா சைட் ஃப்ரேம்லாம் சூடாச்சா, அச்சா அப்படியே திரும்பி ஒரு செக்ஷன் கப் வச்சு தான் வந்திருக்கும்ல அப்படின்னு சொல்லி வீடியோல கேட்டிருந்தேன். லைவுக்கு யூஸ் பண்ணி பார்த்தேன். அந்த லைவ்ல நான் பார்த்தேனே. இந்த சன்னுல நீங்க சன்னுல இல்ல, விடிய காலையில தான் போக முடியும், மத்தியான நேரத்துல போவாங்க லைவ். வா அந்த லைவ் நான் பார்த்தனே, நெட்வொர்க் மஸ்தா இருந்துச்சு, ஒண்ணுமே தெரியல. 5G கேக்குது தனியா, வீடியோ எதுவுமே தெரியல, ஃபுல்லா பிளரா இருந்துச்சு. அன்னைக்கு என் கூட போன் பேசியிருந்தாரு, ஒரு 10-15 வாட்டி கட் ஆச்சு வாய்ஸ். என்ன பண்ணலன்னு திட்ட ஆரம்பிச்சிட்டான். பாத்துட்டு என்னடா போன் 2A வா அப்படின்னாரு. ஆமாண்டா கரெக்டா சொல்லிட்டியாடா அப்படின்னாரு அவரு. ஆக்சுவலா இன்டோர்ஸ்ல கொஞ்சம் கடியா தான் வச்சாருக்கு இந்த டிமென்சிட்டியை வச்சுக்கிட்டு. அது 5G பண்ணுங்க, 2A Plus இல்ல 2A Pro வரும், அதுல ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. சவுண்ட் டெம்பரேச்சர் அல்ட்ரா. இன்னியோட நான் OnePlus நான் மாறிக்கிறேன். only 12 இருக்கு தான் நான் சப்போர்ட். அத OnePlus phones, OnePlus ஓட நம்பர் சீரிஸ் மட்டும் நதிங் விட்டு நான் விலகிக்கிறேன். இவனுங்க பண்ற ஆர்பாட்டம் 2A வந்து கொஞ்சம் நஞ்சம் இல்ல. நம்ம வந்து இவனுங்களை நம்பி ஒண்ணும் பேசவும் முடியல. இனிமே போற பக்கம் பார்த்தா எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு, இவனை கிரிட்டிசைஸே அவ்வளவு ஈஸியா பண்ண முடியாது. ஏன்னா இந்த வருஷம் ரொம்ப அசிங்கமா இவங்க போன் விடல. நல்ல போன் தான், நல்ல போன் தான். DSLR போட்டி, இது ஓவர் போட்டி எடுத்துருவேன் இந்த மாதிரிலாம் பேசினா. 10 லட்சம் ரூபாய் DSLR கொண்டு வாங்க, நான் இதை கொண்டு வரேன் பாப்போம். இதே வாங்க முடியல, 10 லட்சம் ரூபாய் DSLR வேற நான் வாங்கணுமாடா, நீ வா வச்சா. சரி இதுல 2MP மேக்ரோ இருக்கு, நான் கூட டெப்த் நினைச்சு சரி பரவாயில்ல மேக்ரோ எல்லாம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு பார்த்தா இதுல இருந்து 2MP மேக்ரோ இருக்கு. இன்னுமா இந்த மொபைல்ல வச்சிட்டு இருக்கோம், நெக்ஸ்ட் போங்க வாட்ஸ்அப். என்ன அப்டேட்லாம் கொடுக்குறாங்க, மான்ஸ்டர் மல்டி டாஸ்கிங் மான்ஸ்டர்ன்றாங்க. 45 வாட் ஃபர்ஸ்ட் டைமா வந்து இந்த ரேஞ்சில சாம்சங் கொடுத்திருக்காங்க. சூடாகும்ல அப்ப கண்டிப்பா 45 வாட்லயும் சூடாகும். 45 வாட்ல ட்ரை பண்ணல, பண்ணா அதுவும் சூடாகும். ஒரு மாசத்துல இது வெடிக்காம இருக்கு அப்படின்ற ஒரு செய்தி வராம இருக்கணும். ஏய் வாட்ஸா என்னடா இது வரவும் போறோம் எல்லாம் இந்த ப்ராசஸர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 12000 ரூபாய் 10000 ரூபாய் 12000 ரூபாய் ரியல்மி 14000 ரூபாய் வரைக்கும் போகுது. எஸ், ஸோ இதோட பேங்க் ஆஃபரோட 25000. ஸோ அடுத்த ஃபோனில் வந்து இதில் ஏதோ ஆஃபர்லாம் போட்டிருந்தாங்களே, கரெக்டு, டேப் அண்ட் பே. ஸோ 250 rupees வவுச்சர் கிடைக்குமா சாம்சங் வாலெட்டில் உங்களோட இதை ஆட் பண்ணி டேப் பே பண்ணால் வந்து 250 rupees வந்து கிடைக்கும்னு போட்டிருக்கு. ஆனால் இந்த ரூமில் வார்ம் ஆகிறது தப்பு தான். அவுட்டோரில் நான் எதுவும் சிம் போடல, வெறும் ஃபோனில் 4K வீடியோ எடுத்தேன். அதுக்கு நீ மொபைல் டேட்டா ஆன் பண்ணி பார்த்துருக்கணும். மொபைல் டேட்டா இது சிம் போடல, சிம் போடாச்சு அது தெரியும் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ரொம்ப யூஸ் பண்ணி பாருங்க எப்படி இருக்கு. பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கும். Q&Aல ஒன்னு போட்டு எதுக்கு காரி துப்புற இந்த லெவல் காம்படிஷன் அப்படினு தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஓகே, சோ அடுத்து வந்து M15 வந்து அபிஷியல் லான்ச் பண்ணிட்டாங்க 6100 பிளஸ். டேய் அதுவும் என்ன 4+1 ஆடா அதுவும்? இது ஆமா, இது பெரிய இதெல்லாம் 4+1லாம் இருக்கட்டும், 3 வருஷம் சாஃப்ட்வேர் தாங்குமா? இது தாங்குதுடா, நல்லா தாங்குது, நல்லா தாங்குது. இது யாருக்கு தெரியுமா மோஸ்டா ஒரு ஃபோன் பேசுறவங்களுக்கு மட்டும் இல்ல, செகண்டரி டிவைஸ் யூஸ் பண்றவங்க. F சீரிஸ்ல வந்துட்டாங்க F15. ஆமா, இதுவா
இதெல்லாம் வந்து அதே தான் உல்டா பண்ணி விட்டுருக்காங்க. இதெல்லாம் வந்து இந்த ஆன் 2 ஆன் 3 ஆன் 4னு வருது இல்ல, ஆமா அதையே ரீபேட்ச் பண்ணி ஒட்டிக்கிட்டு இருக்கானுங்க அவனுங்க, இந்த டொயோட்டா மாருதி மாதிரி. அவ்வளவுதான். வாட்ஸ்அப் இதுல இருக்கிற எல்லாம் எடுத்துக்கிட்டல, இதுல இருக்கிற எல்லாம் எடுத்துக்கிட்டேன். அண்ணன் எடுத்துக்கிட்டேன், அண்ணன் அவ்வளோத்தையும் எடுத்துக்கிட்டேன். அடுத்தா இதோட பிரைஸ் சொல்லாம விட்டியே. 13,299 வந்து 4,128க்கு, 6,128க்கு வந்து 14,799. பேங்க் ஆஃபரும் இருக்கு, 1000 rupees பேங்க் டிஸ்கவுண்ட். ஸோ அது தவிர 25 வாட் அதான் அந்த ப்ரீ ஆர்டர் போன வாரம் சொல்லியிருப்பியே இந்த நியூஸ்ல, 1699 மதிப்புள்ள அந்த இது வந்து 299 தராங்க. 25 வாட் சார்ஜர் கொடுத்தாலே யாரும் வாங்க மாட்டாங்க. அடுத்தது நத்திங் இயர் அண்ட் இயரியோட ரெண்டர்ஸ் வந்துருச்சு. அடுத்தது இதான் 18ஆம் தேதி இதான் பண்ண போறாங்க. பரவாயில்ல, அதே மாதிரி தான் இருக்கு. இது என்னது இது எங்க வச்சாலும் தெரியும். சரி நீ எதுக்கு இப்ப கம்பு சுத்துறது, அது அவ்வளவுதான் முடிஞ்சது இல்ல. இது வந்து ரியல்மியோட மஞ்சள் கலர் இல்ல, இப்பதான் போக்கோ பார்த்தோம் நாங்க. போக்கோ ரியல்மி எல்லாம் இதே மாதிரி தான் இருக்கு. இப்போ வந்து இது ஏன் இந்த கலர்ல வந்திருக்கு அப்படின்னா, இப்போ சிஎஸ்கே ஐபிஎல் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஐபிஎல்னாலே சிஎஸ்கேனாலே மஞ்சள், அதனால அந்த மஞ்சளுக்கு கொஞ்சம் நாங்களும் இது ட்ரெண்ட் ஆயிக்கிறோம். ரெட் கலர் இருக்கு, கேஸ்க்குள்ள கேஸ் வச்ச மாதிரி ஒன்று இருக்கு, வாங்க மாட்டாங்க. கேஸுக்குள்ள கேஸ் வச்ச மாதிரி இருக்கு. வெள்ளை கலர் ஒன்று இருக்கு, அதுக்குள்ள மஞ்சள் கலர் ஒன்று இருக்கு, அதுக்குள்ள இன்னொரு மஞ்சள் ஒன்று இருக்கு. ப்ரொடெக்ஷனா இந்த ஒண்ணும் போடல. இது வந்து EP67 ப்ரொடெக்ஷன். கரெக்ட் தான், எக்ஸ்டர்னல் ப்ரொடெக்ஷன் அப்படி இல்ல, அந்த பி கரெக்ட் தான். ஈயும் நல்ல காம்பினேஷன். IP54 ரேட்டிங்ஸ் up to 10 hours of playback in 10 minutes of charging னு போட்டுருக்கே. இதெல்லாம் நம்பலாமா? நம்புங்க. 7.5 hours playback. இதுக்கு அடுத்தது ANC ஆஃப் பண்ணா, ஸோ டோட்டல் வந்து 33 hours playback அப்படின்னு போட்டிருக்கு. இயர்ல வந்து 38 hours playback அப்படின்னு போட்டிருக்கு. மறுபடி எக்ஸ்பெக்டட் பிரைஸ் வந்து $150. $12,000 அப்படின்னு இதுல போட்டிருக்கு. கன்வர்ஷன் பண்ணா அது இருக்கும்டா, அந்த பிரைஸ் தான் ஆல்ரெடி அப்படி தானே அந்த கண்ட்ரிலயா. பட்ஸ் 2 அந்த மாதிரி ரேட் தானே. இல்ல $10,000 இல்ல நம்ம ஊர்ல தான் 10,000, மத்த ஊர்ல எல்லாம் அதிகம் தானே. அவங்க ஊர் டாலர்ஸ்க்கு நமக்கு கன்வர்ட் நம்ம ஊர்ல 10,000மா? நம்ம ஊர்ல 10,000 இயர் 2 நம்ம ஊர்ல கம்மியா இருக்கணும். அப்படிலாம் பேசலாமா நீ? அப்போ கரெக்ட் தான். இயர் 3ன்னு வர வேண்டியது பேரை மாத்தி கன்ஃபியூஸ் பண்ணி விடுறாங்க. பிரைஸிங் ஏத்தி விட்டாலும் ஆச்சரியத்துக்கு இல்ல. இது ஹை எண்டுங்க, வேற லெவல், அதோட பயங்கரமான ஹை எண்ட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏரியாவோட எக்ஸ்பெக்ட் பிரைஸ் வந்து $100 போட்டிருக்கு, 8,000 போட்டிருக்கு. ஸோ அதான் இதுக்கும் நடுவில் நம்ம சிஎம்எஃப்க்கும் இந்த பட்ஸுக்கும் பழைய பட்ஸுக்கும் நடுவில் எங்கேயாவது இருக்கும். அந்த எங்கேயா நடுவில் அங்கேயே வச்சு விட்டுருங்க. அதை அடுத்து நடுவில் எங்கேயோ வச்சு விட்டுருங்க அப்படின்னா என்ன? நீ இப்போ நேற்று எங்கே போயிட்டு இருந்தியா அதான் சொன்னேன். அடுத்தது ரியல்மி P1 and P1 Pro April 15. P என்ன தெரியுமா? பர்ஃபார்மன்ஸ் வேற வே அஹெட் ஆஃப் கர்வ். இல்ல நினைச்சு பார்த்தேன், ஆல்ரெடி ஹெட்போன்ஸே இபி, இது ஒரு பி வாஸ்ட் Realme P. எக்ஸ்பெக்டட் பிரைஸ் 15,000 20,000. ஓகே, இதான் வந்து பிரைஸ் ரேஞ்ச் ரெண்டு ஃபோன்ஸுக்கும். ஸோ இதுல வந்து இந்த 15,000 ஃபோன்ல 7 லேயர் வேப்பர் சேம்பர் கூலிங் இருக்குமா. அது தவிர டிமென்சிட்டி 7050 இருக்குமா. 120 Hz AMOLED டிஸ்பிளே அண்டர் 50K, 2000 nits peak placement. இது வந்து இன்னொரு ஃபோனு. மொத்தம் 2 ஃபோன் இருக்கு, ப்ரோ மாடலு நார்மல் மாடல். எது ப்ரோ? டிமென்சிட்டியா? டிமென்சிட்டி வந்து நார்மலு, ஹை எண்ட்ல வந்து 6 Gen 1 இருக்கு. வேப்பர் சேம்பர் கூலிங் இருக்குமா. இது ரியல்மி 12+ இருந்துச்சுல, அதெல்லாம் இதுல கொண்டு வந்துட்டு ஸ்லைட்டா அங்க கேமரா கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிடுவாங்க, இதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிடுவாங்க, ட்வீக் பண்ணிட்டு ஒரே ஃபோன் தான், இதை மட்டும் சேஞ்ச் பண்ணி விட்டுருவாங்க. அதுக்கு அடுத்தது இந்த ப்ரோ மாடல் இருக்குல்ல, அதுல வந்து கர்வ்டு ஸ்கிரீன் 20,000 ரூபாய்க்கு வந்து யாருமே இந்த மாதிரி கர்வ்டு ஸ்கிரீன் தர மாட்டாங்க. கரெக்ட் தான் சொல்லிக்கிறாங்க, இவங்க மட்டும் தான் தருவாங்க. அது தவிர இதுலயும் வேப்பர் சேம்பர் கூலிங் இருக்குமா. எல்லாம் கூலிங்லாம் வைக்கிறீங்க, 6 Gen 1 எதுக்கு இவ்வளவு கூலிங்னு எனக்கு சத்தியமா. ஆனா 6 Gen 1 வந்து ஒரு நல்ல SoC தான், பெர்ஃபார்மன்ஸ்ல கொஞ்சம் கீழ தான், ஆனா பேட்டரி லைஃப் நல்லா இருந்தது. இதுல வேற 45 வாட். 6 Gen 1 சாம்சங்கா யாரு? இல்ல 7 Gen 1 தான் சாம்சங்கா. ஆமா, ஜாலி பண்றான்டா பத்தியா. டிடெக்ஷன்ல இது வெச்சு பாத்தீங்களா, அதனால நீ என்னனாலும் பண்ற பத்தியா, ஜாலியா கால் பண்ற அப்படிங்கற, அப்படியே கால் அட்டெண்ட் ஆகுது, இப்போதான் தெரியும். சோ அது தவிர ஏதோட காம்படிஷன் போட்டிருக்காங்களா இல்ல இது தெரியுமா? ஏதோட ஆப்பிளா? விவோ
T3. ஓகே ஓகே. அதான் அந்த ஐக்யூ சீனன் இருக்குல்ல, அதை கம்பேர் பண்ணும்போது இந்த 20,000 ரூபாய்க்கு நாங்கள் வந்து கர்வ்டு டிஸ்பிளே தராங்களாம், லார்ஜஸ்ட் வேப்பர் சேம்பர் கூலிங் தராங்களாம், IP65 ரேட்டிங்ஸ் தராங்களாம், 45 வாட் சார்ஜிங் தராங்களாம். அது தவிர பெஸ்ட் ஸ்னாப் டிராகன், அவங்க வந்து பெஸ்ட் மீடியாடெக்னு போட்டிருக்கு. அதனால மீடியாடெக் கொஞ்சம் இதுவாக தான் இருக்கு. மேபி நெட்வொர்க் பெட்டரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இதை யூஸ் பண்றது கஷ்டமா இருக்கும் போலயே. வெறும்னே சும்மா 2 ஃபோனுக்கு இடையில ஒன்னும் இல்ல டேட்டா தான் அனுப்புறேன் கான்ஃபிகர் பண்றதுக்கு, அதுக்கே தலைவன் வாமாகறான். ஆமா ஆமா, அதான் டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது எல்லா ஃபோனும் ஆகும். இல்ல ஆகும், இந்த ரூம்ல ஆகணுமா அப்படி இருக்கு எனக்கு. தீப்பொறி எல்லாம் வரும், வெயிட் பண்ணுங்க. தீப்பொறி திரும்புமா? சரி. அடுத்து ஐக்யூ Z9 டர்போ. இது வந்து சைனாவில் லான்ச் ஆகுது ஏப்ரல்ல. ஸ்னாப் டிராகன் 8S Gen 3. இந்த 8S Gen 3 வந்தாலும் வந்தது எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவங்களும் யூஸ் பண்றாங்க. அது தவிர இந்த டிசைன், பேக் டிசைன் வந்து அந்த ஐக்யூ 12 மாதிரியே இருக்குது. ஆமா, ரெண்டே கேமரா தான். ரெண்டே கேமரா தான். OS ஒரு மெயின் கேமரா, மோஸ்ட்லி ஒரு அல்ட்ரா வைட் அந்த மாதிரி இருக்கும். பரவாயில்ல. ஸோ இதில் வந்து அந்த ஃப்ளாக்ஷிப் மாதிரியே 6K வேப்பர் சேம்பர் கூலிங் இருக்கும். ஸோ இண்டிபெண்டன்ட் கிராஃபிக் சிப்பும் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். 6000 mAh பேட்டரி வேற இருக்கும். ஆனா அது நல்லா தான்டா இருந்தது ஸ்பெக்கு. 8S Gen 3. இப்போ ஃபன் என்னன்னா, நம்ம ஆளுங்க நீங்களும் 8S Gen 3ல வர போறீங்கல்ல. ஆமா, அதான் நத்திங் ஃபோன் 3 அது 2A க்கு மேம்படுத்துற மாதிரி அதுவும் இருக்கு, இதுவும் இருக்கு. 2 ஃபோன் வரும். இதான் இல்லையே, ஏன் திட்டுற? கரெக்ட் இருந்தாலும். அது தவிர எக்ஸ்பெக்டட் வந்து 1.5K 144Hz OLED ஃபிளாட் ஸ்க்ரீன் எக்ஸ்பெக்டடு. அது தவிர 7.898 mm தான் திக்னஸ் இருக்கும், 6000 mAh பேட்டரி இருந்தாலும் அப்படின்னு. இடையில வேற நிறைய பேருக்கு காது கொய்யிங்க தான்டா. ரியல்மி GT Neo 6 SE 7+ Gen 3 வச்சு இது வந்து ஏப்ரல் 11 லான்ச் பண்றாங்க. இப்போ வரிசையா லான்ச் இவெண்ட்ல ஏப்ரல் 10 வந்து ஷைமி டர்போ 3, அது வந்து 8S Gen 3. இது வந்து 7+ Gen 3 வந்து இதுல தான் அந்த 6000 நிட்ஸ், 6000 நிட்ஸ் பீக் பிரைட்னஸ், கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸ். இது அந்த வீடியோ பாத்தீங்களா இல்லையா? இதுல ஆட் பண்ணி விடுறேன். மீ காரை வச்சு இதை ஏத்தி விடுறானுங்க. மீ காரை வச்சு யாரோ ஷேர் பண்ணாங்களே, மீ கார் இருக்குல்ல, அதை வச்சு இந்த ரியல்மி GT Neo 6 SE மேல ஏத்துறாங்க. பாருங்க, எதுவுமே ஆகல. விக்டர்ஸ் வந்து எதுவுமே ஆகல. கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் 2 இருக்கு, நல்ல பில்டு குவாலிட்டி இருக்கு, ஃபோன் எதுவுமே ஆகல அப்படின்ட்டு எடுத்து காட்டுறாங்க. இப்போ எல்லாரும் கார் ஊற்றி ஏற்றுறது இதுதான் பண்ணிட்டு இருக்காங்க, ஃபோனோட இதை ஸ்ட்ரென்த்தை பார்க்கறதுக்காக. சரி, நெக்ஸ்ட் PlayStation. இதே முடியலையே, அடுத்து வந்து கூகுள் ஃபைண்ட் மை டிவைஸ் நெட்வொர்க் வந்து குளோபலாக வந்து ரோல் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது மெயினாக எதுக்குன்னா, நம்ம இதுதான் டிவைஸ் வந்து ஃபைன் பண்ணுறதுக்காக. அதான் எல்லா இதுக்கும் இவங்க ஏதோ ஒரு இது இந்தியாவில் இல்லைன்னு நினைக்கிறேன். யார் கூட ஆஃப் பண்ணாலும் ஃபைன் பண்ணலாமாமே. அதுக்கு தான் அந்த அல்ட்ரா வைட் ஆஃப்லைன் டிவைஸ். ஸோ Pixel 8 Pixel 8 Pro ஓனர்ஸ்க்கு வந்து டிவைஸ் ஆஃபா இருந்தாலும் வந்து ஃபைன் பண்ணலாமா? டெட் பேட்டரி இருந்தாலும் ஆஃபா இருந்தாலும் ஆமா அது வந்து ஃபைன் பண்ணும். Pixel 8 and 8 Proக்கு அதில் வந்து தனியாக ஏதோ இது வச்சுருக்காங்க போல் இருக்கு டெக்னாலஜி, அதில் வந்து ஃபைன் பண்ணும். ப்ளூடூத் டேக்ஸும் வந்து ஃபைட் பண்ணும். இது எதாவது கேள்விப்பட்டிருக்கேன்னு பாரு, சிப்போலோ பெபிள் பி. அவங்க வந்து ஏதோ NFC ப்ளூடூத் ட்ராக்கர் மேக்கரா, அவங்களோட பார்ட்னர்ஷிப் பண்ணி அவங்களோட ட்ராக்கருக்கு வந்து இதில் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது இதுலேயே வந்து இதில் காட்டும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அது தவிர ஃபைன் நியர்பை ஐட்டம்ஸு, ஸோ ஈஸியாக வந்து நியர்பை ஐட்டம்ஸ் இது பண்ணும். ஸோ இதெல்லாம் வந்து மேலே வந்து இந்த அப்டேட் ரோல் அவுட் ஆகும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அது தவிர ஆக்சசரிஸ் வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம டிவைஸ் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கு இது பண்ணோன்னா அப்படியே ஷேர் பண்ணிக்கலாம் டிவைஸ் லொக்கேஷன் இதை. அது தவிர செக்யூரிட்டி, எண்ட் டு எண்ட் செக்யூரிட்டி இருக்குது, என்கிரிப்ஷன்லாம் இருக்குது. ஸோ யாரும் ஈஸியாக வந்து ஹேக் பண்ண முடியாது அப்படிலாம் போட்டிருக்காங்க. க்ரௌட் சோர்ஸ் லொக்கேஷன் ரிப்போர்ட் இதுவும் இருக்குது. ஸோ ஃபைன் மை இது வந்து நியர்பை மற்ற டிவைஸை வந்து லொக்கேட் பண்ணாது ப்ரைவசினால. ஸோ வெறும் லொக்கேஷனு, டைம் ஸ்டாம்ப்பு, இந்த லாஸ்ட் ஐட்டம் இது வந்து ஓனருக்கு மட்டும்தான் இதெல்லாம் தெரியும், வேறு யாரும் ஆக்சஸ் பண்ண முடியாது அப்படின்றாங்க. ஸோ இதெல்லாமே முதல்ல வந்து யூஎஸ்க்கு தான் வருது, யூஎஸ் அண்ட் கனடாக்கு தான் வருது. மற்ற எல்லாத்துக்குமே கூடிய சீக்கிரம் ரோல் அவுட் ஆகுன்னு போட்டிருக்கு. ஆனால் இந்த டேகெல்லாம் நம்மகிட்ட இல்லையே, இந்த சிப்போலோ இந்த பெபிள் பி சிப்போலோ ஆசை தானே உனக்கு எல்லாம். அதெல்லாம் இருந்தால் தான் நம்ம மற்ற இதை யூஸ் பண்ண முடியும்.
யூஎஸ்ல தான் உட்காந்து ஆப்பிள் ஸ்டோர்ல போயிட்டு ஆப்பிள திருடுறது, ஆண்ட்ராய்ட் ஸ்டோர்ல போயிட்டு இதை திருடுறதுன்னு இருப்பாங்க. அவங்களுக்கு தான் தேவை இது, நம்ம நாட்டுல தேவை. ஸோ இது வந்து இப்போவே திருடிட்டு போயிடுவானுங்க. ஆண்ட்ராய்ட் 9 அதுக்கு மேலே இருக்கிற எல்லா டிவைசஸ்க்கும் ஒர்க் ஆகும் இந்த இது ஃபைண்ட் மை Android 9 போட்டிருக்கு. அது தவிர கூகுள் வந்து ஹெட்ஃபோன் பார்ட்னர்ஸ் கூடயும் மேனுஃபேக்சர் பண்ணி இது பார்ட்னர் பண்ணியிருக்காங்களாம். JBL, சோனி இவங்கெல்லாம் வந்து ஃபைண்ட் மை நெட்ஒர்க்கில் இருக்கும். ஸோ அவங்க டிவைசஸில் இருக்கிற சிப் வச்சு ஈஸியாக நம்ம ஃபோன்லேருந்தே வந்து இந்த டிவைசஸ்லாம் வந்து லொக்கேட் பண்ணலாம் அப்படின்னு. ஆனால் OnePlus இதெல்லாம் இப்போவே நம்ம பண்ணலாம்ல, OnePlus பட்ஸ் எல்லாம். அதான் இந்த மாதிரி ஹை இதெல்லாம் ஹை எண்ட் தான். இப்போ வேற எங்கேயாவது இருக்கு அப்படின்னா எப்படி ஃபைன் பண்ணுவேன்? ரொம்ப தூரத்தில் இருக்கு அப்படின்னா ஃபைன் மைல வந்து அப்படியே இது பண்ணலாம். சூப்பர். அடுத்தது வந்து போட்ரானிக்ஸ் ஃப்ரீடம் ஃபோல்ட் 3 15W 3-in-1 மேக்ஸேஃப் காம்பேட்டபிள் வயர்லெஸ் சார்ஜர் அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரே நேரத்தில் ஃபோனும் இது பண்ணிக்கலாம், இந்த இடத்துல பட்ஸும் இது பண்ணிக்கலாம், வாட்ச் இது பண்ணிக்கலாம், 3-in-1 மேக்னெட்டிக் சார்ஜிங் இந்த மாதிரி நிறைய வந்துருச்சு. ஸோ 15W அவுட்புட் ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து 15W, 5W வந்து இயர்பட்ஸுக்கான், 2.5W வந்து ஸ்மார்ட் வாட்சுக்கு அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ 12V to 7.5V டிஃப்ரெண்ட் டிவைசஸ்க்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இது பண்ணிக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. 1500 ரூபாய்க்கு ஒர்த்து. ஆனால் 1500 ரூபாய்க்கு ஆப்பிள் மேக்ஸேஃப் ஸ்டாண்டர்ட் வந்து சப்போர்ட் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. ஏன்னா முன்னே 1500 ரூபாய்க்கு வெறும் நார்மல் பேடு தான் வரும். இப்போ இந்த மாதிரி ஆனால் இதெல்லாம் எந்த அளவுக்கு சேஃபு இந்த இது அதை மாதிரிலாம் தெரியல. ஹீட் ஆகும் அந்த மாதிரி இதெல்லாம் இவங்க சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் போட்டிருக்காங்க. மல்டி லேயர் சிப்செட் ப்ரொடெக்ஷன் அப்படின்லாம். ஸோ இவங்க சப்போர்ட் எப்படி பண்ணுவாங்க, ஏதாவது பிரச்சனைனா அப்படின்னு தெரியல. 1500 ரூபாய்க்கு சேலில் இருக்குது. அடுத்தது PlayStation 5 வந்து இப்போ PlayStation Slim இருக்குல்ல, அதை ரிலீஸ் பண்ணதுனால இப்போ வந்து PlayStationக்கு டிஸ்கவுண்ட் வரப்போகுது. 13,000 ரூபாய்க்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். 13,000 ரூபாய் டிஸ்கவுண்ட் கிடைக்குமா? அப் டு தான் 2 மாடல் இருக்குல்ல, மொத்தம் சேர்த்து வந்து 13,000. டிஜிட்டலுக்கு ஒண்ணுமே இல்லன்னு போட்டுருக்கு, டிஸ்க் எடிஷனுக்கு தான் அது போட்டுருக்கு. ஆமா, அப்போ வந்து 55,000 ரூபாய் நார்மல் பிரைஸ், அதுலேருந்து வந்து 13,000 டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. இது ஏப்ரல் 10 நாளையிலேருந்து ஏப்ரல் 30 வரைக்கும் லிமிடெட் வைல் ஸ்டாக்ஸ் லாஸ்ட்னு போட்டிருக்கு. எல்லாரும் இந்த பிரைஸ்ல இருக்கு. ஆமா, அதான் ஸ்லிம் எடிஷன் வந்துருச்சுல, அதுல ரெண்டும் இருக்கு. ஆமா, அதுலயும் டிஸ்க் இருக்கு. ஸ்லிம்லயும் 2 இருக்கு, டிஸ்கும் இருக்கு, இதுவும் டிஜிட்டலும் இருக்கு. எனக்கு பரவாயில்ல, எனக்கு இது கூட கொடுங்க, நீங்க 40 ரூபாய்க்கு நான் வாங்கிக்கிறேன். இது வந்து அதான் ஸ்லிம்ல வந்து 1 TB வரைக்கும் இருக்கு. நிறைய டிசைன் லைட் வெயிட்டா எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு இல்ல டிசைன்லாம், அதனால இது யாரும் வாங்க மாட்டாங்கன்னு இது பிரைஸ் கட் பண்றாங்க. இன்னொரு 20. ஆனா நிறைய பேர் இது போக மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். 13,000 ரூபாய் கொடுத்து கம்மியா இருந்தாலும் இது வாங்குவாங்கன்னு நினைக்கிறியா? ஏன் ஸ்லிம் எவ்வளவு வந்தது? ஸ்லிம்மும் பழைய இதோட பழைய பிரைஸ் தான், 45,000 55,000. அவ்வளவுதானா? டிஸ்கேவா? டிஸ்க் வந்து 55,000, நார்மல் வந்து 45,000. பரவாயில்ல. ஸோ இது வந்து எல்லா இடத்துலையும் இந்த ப்ரைஸ் கிடைக்குன்னு போட்டிருக்கு. ஆன்லைனு, அமேசான், ஃப்ளிப்கார்ட்டு, ஆஃப்லைன் ஸ்டோர்ஸு, குரோமா எல்லாத்துலேயுமே வந்து இந்த ப்ரைஸ் கிடைக்குமா. சூப்பர். சரி, ஒன்று வாங்கி போட்டுரு. அதான் பார்க்குறேன். சரி, அடுத்து ஃபைனல் நியூஸ். போட் 7.5 மில்லியன் கஸ்டமர்ஸ் டேட்டா வந்து பிரீச் ஆயிடுச்சு. நீங்கள் ஏதாவது சைன் அப் பண்ணிருக்கீங்களா? நீங்கள் ஏதாவது போட்டோட வெப்சைட்டில் ஏதாவது சைன் அப் பண்ணி ஏதாவது இது பண்ணி? இல்லை அதெல்லாம் எதுவும் பண்ணல. உங்களோட மெயில் ஐடி கொடுத்து ஏதாவது கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட இதை மாற்றி விட்டுருங்க. ஸோ பர்சனல் டேட்டா, நேமு, அட்ரஸ், கான்டாக்ட் நம்பர், மெயில் ஐடி, கஸ்டமர் ஐடி இதெல்லாம். ஒருவேளை ஆப்பிள் ஃபேன் யாராவது இதை ஹேக் பண்ணியிருப்பாங்களோ? அந்த ஒரு ஆட் போட்டாங்கல்ல, ஓவரா பேசியிருந்தானுங்கல்ல, போட்டுருப்பானுங்க. அதான் யாரும் போட்டுருந்தாங்க, கலாச்சிருந்தாங்க. ஆப்பிள கலாச்சிங்கல்ல, ஆப்பிள் பாருங்க இது பண்ணி விட்டான், ஹேக்கரை வச்சு உங்களை முடிச்சு விட்டான் அப்படின்ட்டு. எல்லாம் அந்த தன்மை பட்டால வந்தது. சும்மா இந்த போட்டை ஆப்பிள் கூட கம்பேர் பண்ண வச்சு. ஸோ ஆப்பிள் இந்த போட் வெப்சைட்டில் வாங்கினவங்களோட டேட்டா இதெல்லாம் தான் லீக் ஆயிருக்கு. போட் வெப்சைட்ல இது வரைக்கும் நான் என்னதான் வாங்குனேன். டேட்டாவெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்றது? இல்லடா, வாங்கல நிறைய பேர் கொடுக்கலாம். எனக்கு ஃபோன் நம்பர் கொடுங்க, சும்மா நான் ஸ்பாம் பண்ணனும். நான் வந்து ஒரு மார்க்கெட்டிங்ல வர்க் பண்றேன். மாசம் 2 லட்சம் பேருக்கு நான் SMS அனுப்புன கணக்கு காட்டணும். இல்ல நம்ம அப்பப்போ சொல்றோம்ல, என் நம்பர் எப்படி இங்க போய் நமக்கு எப்படி இதேதான். நான் போட்ல ஒண்ணும் பண்ணல. போட்ல நம்ம என்ன வாங்கணும்? ஷிப்ல அடேங்கப்பா, அவனை பத்தியா டைமிங்ல ஒரு ரைமிங்கான மக்க. அதை பத்தி அனாலிஸ்ட்லாம் வந்து அவங்களோட ஃபீட்பேக் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாரும் பாராட்டியிருக்காங்களா? போட் மேல இவ்வளோலாம் வந்து ரொம்ப ரிஸ்க்கு, 7.5 மில்லியன்லாம் ரொம்ப இது அப்படின்னு போட்டிருக்கு. இதெல்லாம் வித்துக்கிட்டு இருக்காங்களா? என்கிட்ட டேட்டா இருக்கு, வாங்கிக்கோங்க, டெலிகிராம்ல இருக்கு, இவ்வளவு காசு அப்படின்னு வித்துக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர். 75,50,000 கஸ்டமர். ஆமா, இதுல ஹைலைட் என்னன்னா 75,50,000 கஸ்டமர் போட் வெப்சைட்ல போய் வாங்கிருக்காங்க பாருங்க. அது ஆக்சுவலா பெரிய பிராண்ட் தான் அவங்க. அதான் ஆல்ரெடி நம்ம பேசிட்டு இருந்தோம். ஆப் இருந்தாலும் அதுல இருந்து தூக்கி இருப்பாங்கல்ல. ஆனா இவன்ட்ட ஃபிட்னஸ் ஆப்ல போய் தூக்கணும்னு நினைச்சா ஒரு 10 ஆப்புக்கு போக வேண்டியதா இருந்திருக்கும். இது என்னது, அது போட் எக்ஸ்டெண்ட்னு ஒரு வாட்ச், இது என்னது, இல்ல டேபிட்லாம் இல்ல, அவனே போட்டுன்னு ஒரு 4-5 ஆப் வச்சிருந்தான் வாட்சிக்கு. ஆமா.
ரைட்டே, இதெல்லாம் தான் என்னோட நியூஸ் அண்ட் வேறு சில நியூஸ் நம்ம நாளைக்கு பார்ப்போம். அது வரைக்கும் விக்னேஷ் சிஎஸ்என் சிவபுரணி பார்க்கலாம். பை.